கடலூர் மாவட்ட தமிழ் சங்கம் சார்பில் அருந்தமிழ் அமுத விழா தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரி அண்ணா அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் நவரசர் நாஞ்சல் சம்பத், புலவர் நாகப்பன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் தமிழ் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான வழக்கறிஞர் திருமார்பன், பேராசிரியர் குழந்தை வேலனார், பொருளாளர் கவிஞர் குறிஞ்சி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சல் சம்பத், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் இந்த கொலையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த கொலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. இன்னைக்கு கொலை செய்தவர்கள் என்ற பெயரால் நீதிமன்றத்தில் போய் சரணடைந்திருக்கிறார். ஆகவே சரணடைந்தவன் தான் கொலை செய்தானா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று உண்மையை உடைத்து சொன்னவர், உறக்க சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர், லட்சியம் சார்ந்து இயங்குகிற தொல் திருமாவளவன். அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர், உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்ததும், கணவனை இழந்து கைப்பிசைந்து நிற்கிற அவருடைய மனைவிக்கும் அவருடைய 1 வயது குழந்தைக்கு மாறுதல் சொன்னதும் கண்கலங்க வைத்தது. மாயாவதி அவர்கள் பக்கத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் நிற்பதை பார்த்தேன். தலைநகர் சென்னையில் எத்தனையோ இறுதி ஊர்வலங்கள், ஈமச்சடங்குகள் நடைபெற்றிருக்கின்றன. நான் மேடைக்கு வருகிறவரை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வெகுஜன அமைப்பாக இல்லாத ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு இவ்வளவு கூட்டம் அணிதிரண்டு நிற்கிறது என்றால், காலங்களால் காயங்களால் சபிக்கப்பட்ட தலித்து மக்கள் கைகோர்த்து வந்திருக்கிறார்கள் என்று என்னால் உணர முடிந்தது. அதற்கான முயற்சிக்கு முகம் தந்தவர் நண்பர் தொல் திருமாவளவன் என்பதையும் நான் யூகித்துக் கொண்டேன். ஆகவே தலித்து மக்களினுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் காணிக்கை கேட்ட போலி தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு தலித்து மக்களினுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு இடையராது இயங்குகிறார் தொல் திருமாவளவன். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டன. இக்கூட்டத்தின் தொடர்ச்சியாக வெளியே வந்த மாவட்ட ஆட்சியரிடம் வாணியம்பாடி அடுத்த வடசேரி பகுதியில் வசிக்கும் மகேஷ் என்பவர் தன்னுடைய மனைவியுடன் வந்து தனக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, எனவே எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனுவை கொடுத்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அருகாமையில் இருந்த அதிகாரியை அழைத்து சுமார் 3500 ரூபாய் மதிப்பிலான காது கேட்கும் கருவியை வழங்கி உதவி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவி உட்பட 25 பார்வையற்றவர்களுக்கு அதிநவீன படிக்கும் கருவி, 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர், 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுத்தை பெரிதாக்கி படிக்கும் கருவி என 33 பேருக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் சேர்ந்துள்ள வண்டல் மண், களிமண் ஆகிய சிறு களிமண்களை பொதுமக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு இலவசமாக எடுத்துக்கொள்ள அரசாணை வெளியிட்டது. அதன்படி கடலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதற்காக வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டு வண்டல் மண் எடுக்க விண்ணப்பம் செய்திருந்த 12 பேருக்கு முதற்கட்டமாக அனுமதி ஆணை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நேதாஜி ரோடு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவர் அணி பொள்ளாச்சி நகர திமுக ஏற்பாட்டில் பொது பல்லோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை பொள்ளாச்சி நகர மன்ற தலைவர் சியாமலா, நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று பொள்ளாச்சி நகரத்தில் கோவை தெற்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி, பொள்ளாச்சி நகர திமுக மற்றும் அனுபம் சூர்யா ஃபவுண்டேஷன் சார்பிலே பொள்ளாச்சி நகரத்தில் இன்று மாபெரும் மருத்துவ முகாம் இன்று நேதாஜி ரோடு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வாய்ந்த மருத்துவ முகாமில் கண், காது, தொண்டை, எலும்பு மூட்டு, குழந்தையின்மை, தோல், பல் உட்பட அனைத்து உறுப்புகளுக்கும் இங்கு சிறப்பான முறையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரிசோதனையின் முடிவில் அவர்களுக்கு மருந்துகள் தேவைப்படின் மருந்துகளும் அதற்குண்டான சத்து மாத்திரைகளும் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பெருந்தோட்டம் ஊராட்சியில் புதிதாக சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டம் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு பெருந்தோட்டம் ஊராட்சியில் உள்ள மெய்யன் தெரு, சுள்ளான் தெரு மற்றும் அள்ளிமேடு ஆகிய 3 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்தை தொடங்குவதால் தங்கள் பகுதியில் நீர்வழி பாதை தடைபடும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள செல்லனார் வடிகால் திட்டத்தை அமல்படுத்த முடியாமல் போகும் என்றும் கூறிய அப்பகுதி மக்கள் வேளாண் மண்டலத்தில் வேளாண் துறை சாராத எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த அனுமதிக்கக்கூடாது என கூறி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்தனர். சென்னை புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் மாடர்ன் மெட்ரிக் மழலையர் தனியார் பள்ளியின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் மழை வர வேண்டியும் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா கலந்து கொண்டு மழலை குழந்தைகளோடு இணைந்து புழல் எம்ஜிஆர் நகர் பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். முன்னதாக தனியார் மழலையர் பள்ளி குழந்தைகள் 50க்கும் மேற்பட்டோர் மரம் வளர்ப்போம், மழைநீர் சேகரிப்போம், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் போன்ற பதாகைகளை கையில் ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் ஆதி தமிழர் பேரவை சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வடக்கு மாவட்ட செயலாளர் அவினாசி மணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், திராவிடர் விடுதலை கழகத்தின் மாவட்ட தலைவர் முகில் ராசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரியும் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்டவற்றை முழுமையாக ஒழிக்க கோரியும் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் காளியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் மற்றும் குப்பைகளை வீசி செல்வது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் சோலை குருவிகள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் கொடைக்கானல் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். அதன்படி கொடைக்கானல் டைகர் சோலை மற்றும் சிட்டி வியூ சோலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற குப்பைகள், மது பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை அகற்றினர். பின்னர் இந்த குப்பைகளால் கேளையாடு போன்ற வன உயிரினங்கள் அழியும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தாங்கள் அகற்றிய பல டன் குப்பைகளை கொண்டு கேளையாடு போன்று வடிவமைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புரம் கிராம பகுதியை சுற்றி கல்குவாரி அமைந்து உள்ளது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் விவசாய விளைச்சல் பாதிப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் குள்ளப்புரம் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்காக கனிமவளத்துறையில் விண்ணப்பம் வந்துள்ள நிலையில் இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
மேலும் கல்குவாரி அமைப்பதற்கு வந்துள்ள விண்ணப்பம் குறித்து கனிம வளத்துறையில் அனுமதி குறித்த பரிசீலனையில் உள்ள நிலையில் தங்கள் கிராமத்தில் கல்குவாரிகள் அமைக்க அனுமதி அளிக்கக்கூடாது என கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் ஊராட்சியில் கடந்த 7 மாதமாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறி 300க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததும் போராட்டம் நடத்தியவர்கள் வழிவிட்டனர். பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது தந்தையுடன் அந்தோணியார்புரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை சந்திரன் என்பவர் அவர்களை வழிமறித்து அப்பெண்ணிடம் தகராறு செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பெண்ணின் தந்தையை தவறாக பேசி கத்தியால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்லத்துரை சந்திரனை கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் 9வது வார்டு பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவை இல்லை என்றும் அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிரே குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் குடிநீர் தேங்குவதால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் தனக்கு நீங்கள் ஓட்டு போடாததால் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தெல்லிமேடு, ஆப்பூர், சேந்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரகடம் அருகே உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். அவ்வாறு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் காலையில் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்துகளுக்காக நீண்ட நேரம் காத்து கிடந்து பள்ளிக்கு செல்கின்றனர். இந்நிலையில் ஆப்பூரில் பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் காத்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மாணவர்கள் கைகாட்டியும் நிற்காமல் சென்றுள்ளது. தற்போது இந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை உடனடியாக உரிய ஆய்வு செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் நகரத்தில் ரஷ்யாவை சேர்ந்த செர் கேவின் தனது மனைவி தன்யா மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல்ஸ் பணிமனையில் வேலை செய்து வருகிறார். இவரது குடும்பம் கார் மற்றும் 2 வீலரில் பயணிக்காமல் ஆரோவில்லில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில் பயணித்து வருகிறது. வெயில், மழை தாக்காத வகையில் மேல்கூரை, பக்கவாட்டில் தடுப்புத்துறை என வடிவமைக்கப்பட்டுள்ள ரிக்ஷாவை எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அவரை மிதித்து ஓட்டி சென்று வருகிறார். இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருணாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோஜும் இவருடைய நண்பர் பிரசாந்த் என்பவரும் பச்சகுளம் கிராமத்தில் நடைபெறும் கோவில் திருவிழாவில் கலை நிகழ்ச்சி காண்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று உள்ளனர். அப்போது பச்சகுளம் கிராமம் அருகே சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பிரசாந்த் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற மனோஜ் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தேவங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது பலாப்பழம் சீசன் துவங்கியுள்ளதாலும் சமவெளி பகுதியில் வறட்சி காணப்படுவதாலும் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலை மாவட்டத்தை நோக்கி படையெடுக்கிறது. இந்நிலையில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலை முள்ளூர் பகுதியில் கோத்தகிரியில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை 3 காட்டு யானைகள் வழிமறித்தது. இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்தை பின்னோக்கி இயக்கினார்.
இந்நிலையில் மலைப்பாதையில் சுற்றி திரியும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு விரட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை ஒண்டிப்புதூர் நெசவாளர் காலனி பகுதியில் தங்கராஜ் என்பவர் மனைவி புஷ்பா மற்றும் 2 மகள்கள் ஹரிணி, சிவானி ஆகியோருடன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கராஜ் தனது மனைவி மற்றும் மகள்கள் இறந்து கிடப்பதாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கைகளில் பருத்தி செடிகளை பிடித்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பருவம் தவறி பெய்த மழையால் நெல், உளுந்து, பருத்தி, எள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், குறுவை தொகுப்பு திட்ட பணிகளை உடனடியாக துவங்கி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து விவசாயிகளும் பயனடையும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட சின்னமணலி பகுதியைச் சேர்ந்தவர் அங்கமுத்து. விசைத்தறி தொழில் நடத்தி வரும் இவருக்கு ராஜலட்சுமி என்ற மனைவியும் 10 வயதில் பிரணாவ் என்கின்ற ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் அங்கமுத்து கடந்த 6 மாதமாக ஆன்லைன் ரம்மி மற்றும் 1 நம்பர் லாட்டரி உள்ளிட்ட சூதாட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 5 லட்சத்திற்கும் மேலாக பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த அங்கமுத்து கடந்த 4ஆம் தேதி அதிகாலையில் தற்கொலை செய்வதாக முடிவு செய்து வீட்டில் இருந்த சாணி பவுடரை சாப்பிட்டு வாந்தி எடுத்துள்ளார். இதனை அறிந்த அவரது மனைவி ராஜலட்சுமி அவரை மீட்டு எடப்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் உள்ள சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அப்பள்ளியின் தாளாளர் வித்யாசங்கர் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பான குறும்படங்களை திரையிட்டு காட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ். இவர் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள நூல் கடையில் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார். அதே கடையில் மற்றொரு வாகனத்தின் டிரைவராக பணியாற்றி வரும் காரைக்குடியைச் சேர்ந்த வசந்த் என்பவரும் ஆனந்தராஜுடன் ஒரே அறையில் தங்கி வருகிறார். இருவருக்கும் தண்ணீர் பிடித்து வைப்பதில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இருவரும் இரவு மதுபோதையில் இருந்தபோது ஆனந்தராஜ் தண்ணீர் பிடித்து வைக்காததால் ஆத்திரமடைந்த வசந்த் கத்தியை எடுத்து ஆனந்தராஜ் நெஞ்சு மற்றும் வயிறு பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆனந்தராஜ் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்து தப்பி சென்ற வசந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சொக்கநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் 6வது வார்டு திமுக கிளை செயலாளராக உள்ளார். இந்நிலையில் இவர் அப்பகுதியில் உள்ள முருகன் கோவில் வளாக பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து மல்லியக்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மல்லியக்கரை போலீசார் ஜெயராமனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயராமன் மற்றும் அவரது மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாகவே ஜெயராமன் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. திருச்சி விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட ஆண் பயணியை அதிகாரிகள் அழைத்து சென்று சோதனை செய்தபோது அவரது மலக்குடலில் பேஸ்ட் வடிவில் 718 கிராம் தங்கம் மறைத்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடமிருந்து 54 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம், புலிப்பாக்கம், பரனூர், வீராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும், புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக மழையும் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இறகு பந்து விளையாட்டு குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் உள்ள திஷா தனியார் பள்ளி சார்பில் ஐசிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே மாநில அளவிலான 2 நாள் இறகுப்பந்து போட்டி தொடங்கியது. இதில் சென்னை, திருப்பூர், மதுரை, ஈரோடு, புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 31 பள்ளிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயது, 17 வயது, 19 வயது என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் 14 வயது, 17 வயது, 19 வயது என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் 14 வயது இரட்டையர் பிரிவில் சென்னை எஸ்பிஎஸ் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்த சமிஷ்கா, சிவானி பிரேமி முதலிடத்தையும், 17 வயது உட்பட்ட இரட்டையர் பிரிவில் கோவை பாரதி பள்ளியைச் சேர்ந்த வைஷ்ணவி, வினோஷ்கா முதலிடத்தையும், 19 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவில் மதுரை லட்சுமி பள்ளியைச் சேர்ந்த காவ்யா, மிர்தினி முதல் பரிசையும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. ஐசிஐசியில இருந்து ஸ்டேட் ரீஜனல்ஸ் நடத்துகிறாங்க பேட்மிண்டன் டோர்னமெண்ட். அதில் வந்து 14 வயசுக்கு, 17 வயசுக்கு, அப்புறம் 19 வயசுக்கான போட்டி நடக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து லக்ஷ்மி ஸ்கூலில் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த எங்கெங்கெல்லாம் ஐசிஐசி ஸ்கூல்ஸ் இருக்கோ எல்லா ஸ்கூல்லும் வந்திருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர், சென்னை, அப்புறம் மதுரை, திருச்சி எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இப்போது ஜெயிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அடுத்து நேஷ்னல்ஸ்க்காக போகிறோம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறை முடிந்த பிறகு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்த நிலையில் தற்போது வார விடுமுறை நாளான நேற்று கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மோயர் சதுக்கம், பைன்மரக் காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளிலும் மலர்களை கொண்டிருக்கக்கூடிய பிரையன் பூங்கா மற்றும் ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள HPF பகுதியில் செந்நாய்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பகல் நேரங்களிலேயே செந்நாய் கூட்டம் உலா வருவதால் மக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்பை ஒட்டியுள்ள நீர்நிலையில் தோடரின மக்களின் வளர்ப்பு எருமைகளை மேய்ச்சலில் ஈடுபட்டு வந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட செந்நாய்கள் கூட்டம் சூழ்ந்து வேட்டையாடும் நெஞ்சை பதப்பதைக்க வைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் வனத்துறையினர் உடனடியாக அப்பகுதியில் உலாவரும் செந்நாய்கள் கூட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர். டைல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் சிறந்து விளங்கும் நுவாகோட்டா நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் இந்த நிறுவனத்தின் புதிய ஷோரூம் கிளை திறப்பு விழா அரும்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பேராசிரியர் கிருஷ்ணராவ் ஜெய்சிம் கலந்து கொண்டு புதிய கிளையை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். இதில் நிறுவனத்தின் தலைவர் அனஸ், துணை நிறுவனர் முகமது ரசல், டைரக்டர் அப்துல் அகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். On this 25th anniversary of Nuvokoto, we are happy to unveil the biggest clay tile showroom of Chennai. We have all varieties of clay tiles, and as you know, the clay tiles are part of Chennai's history, and we could be the leader in changing the perspective of how the clay tiles are used, and we could be leading the way to use the clay tiles in an innovative ways. And we welcome you to visit our new showroom. It's in Coimbatore. Thank you. சென்னை திருவொற்றூர் சாத்துமா நகர் கிராம தெரு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் அங்குள்ள நகர் நல சங்கங்களும் தமிழ்நாடு முதல்வர், மேயர், மண்டலக்குழு தலைவர் ஆகியோருக்கு மனுக்கள் அனுப்பியுள்ளனர். அந்த மனுவில் சாத்துமா நகர் பகுதியில் தற்போது ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் 30 அடி சாலை சில இடங்களில் 10 அடியாக குறுகிவிட்டதாகவும் இதனால் வாகன போக்குவரத்து கூட செல்ல முடியாத ஒரு சூழல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இடிந்த நிலையில் உள்ள ஒரு அங்கன்வாடியை சுற்றி பலர் ஆக்கிரமிப்பு செய்து குடிசை வீடுகளை
வீடுகளை கட்டி வைத்துள்ளதாகவும் அந்த இடத்தில் போக்குவரத்து செல்ல முடியாத சூழல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே மாநகராட்சியும் அரசும் இதுகுறித்து தீவிரமாக பரிசீலனை செய்து கிராம தெரு பகுதியில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி மீண்டும் 30 அடி சாலையாக மாற்றித்தர வேண்டும், அங்கன்வாடி மையத்தை நல்ல சுகாதாரமான பகுதியில் கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடத்துல இந்த ரோடு இதுக்கு முன்னாடி ஒரு 40 அடி ரோடா இருந்த இடம் இது. மாநகர போக்குவரத்து போன ரோடு இது. ஓடின்மணி தியேட்டர்ல இருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் மாநகர போக்குவரத்து பேருந்து போன ரோடு இது. இன்னைக்கு இந்த ரோடு மக்களோட ஆக்கிரமிப்பாலையும் கடைகளோட ஆக்கிரமிப்பாலையும் இப்போ நம்ம ஒரு ஆட்டோவோ முன்னாடி பின்னாடி போனால் கூட வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு 15லேருந்து 12 அடி ரோடாக இப்போ குறுகிடுச்சு. இதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று, கடைகள் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வர்றதும் சரி, ஒவ்வொரு கடைகளும் 7 அடி 8 அடி முன்னாடி கொண்டு வர்றதும் சரி, அதுக்கு அதை வாங்க வரவங்க அதை தாண்டி கண்டிங்களை விடுறதும் சரி, இதுக்காகவே ஆக்கிரமிப்பு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்திலிருந்து மதுரை காய்கறி மார்க்கெட்டிற்கு காய்கறி மற்றும் பழங்களை மினி வேனில் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் ஜெய்சிங்க ராஜா சென்றுள்ளார். அவருக்கு உதவியாக செல்வம் என்பவர் வண்டியின் பின்புறம் காய்கறி மூட்டையில் படுத்த வண்ணம் சென்றுள்ளார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை காவல் நிலையம் அருகே செம்மணிப்பட்டி விளக்கு பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் ஜெய்சிங்க ராஜா அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார். பின்புறம் அமர்ந்து வந்த செல்வம் சிராய்ப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த SS கோட்டை காவல் ஆய்வாளர் விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.